வணக்கம் ஓவியா. அதாவது திருவாரூர் மாவட்டம் திருநெல்வேலி அருகே புதிய பேருந்து ஸ்டேரிங் கட்டாய் விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்று சனிக்கிழமை என்பதால் பிரசித்தி பெற்ற ஆலயமான அருகே ஆலயம் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்திற்கு சனிக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சனிக்கிழமைகள் வருவது வழக்கம். இன்று திருவாரூரில் இருந்து அந்த ஆலயத்திற்கு 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து திருநெல்வேலி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலுக்குள் கவிழ்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை பெற்றது. அதில் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டு தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பேருந்து கட்டுப்பாட்டை இழந்த விபத்தில் பயணிகளின் அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உடனடியாக வந்து 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குறிப்பாக தற்போது விசாரணை மேற்கொண்டதில் ஸ்டேரிங் கட்டாகி பேருந்து வந்ததாக தெரிய வருகிறது. குறிப்பாக புதிய பேருந்தில் எவ்வாறு ஸ்டேரிங் கட்டாகும் என்ற பல்வேறு கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது காயமடைந்த அனைவரும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஓவியா.